Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 2 ரீசேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் டு த டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட்டுக்கு வந்து என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா ஆப்போசிஷன், என்னென்ன எதிர்ப்பு வந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த்ரூ அவுட் இட்ஸ் ரூல் த டெல்லி சுல்தானேட் ஃபேஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெயின் பேட்டர்ஸ். அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்க எல்லா டைம்லயே வந்து டெல்லி சுல்தானேட் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. While many kingdom fell into its net, it failed to Eastern Ganga kingdom of Kalinga, which included present-day Odisha and parts of Bengal and Andhra Pradesh. இப்ப சுல்தானேட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய கிங்டம் வந்து அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா கூட ஈஸ்டர்ன் கங்கா கிங்டம்ல இருந்த கலிங்கா கிங்டம் அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வர முடியல. இந்த கலிங்கா வந்து இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ஒடிசா, சில பார்ட்ஸ் ஆஃப் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் இது எல்லாமே இருந்தது. One of its rulers in the mid-13th century, Narasimhadeva I, also spelled Narasimhadeva I, was noted for the military strength and cultural brilliance he brought to the kingdom. இப்ப வந்து mid-13th செஞ்சுரியில நரசிம்மதேவா அப்படிங்கிறவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய மிலிட்டரி ஸ்ட்ரென்த் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய கல்ச்சுரல் பிரில்லியன்ஸ், அவங்களோட கிங்டம்க்கு தேவையான நிறைய கல்ச்சுரல்ஸ் அவங்களே வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்ப இந்த நரசிம்மதேவா வந்து அவங்களோட கிங்டம் வந்து நிறைய சுல்தானேட் வந்து சண்டை போடுறதுக்காக வந்தா கூட அவங்க எல்லாரையுமே தோக்கடிச்சாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா ஒருத்தரை நம்ம சொல்லணும் அப்படின்னா பெங்காலோட டெல்லி சுல்தானேட் கவர்னரையும் வந்து தோக்கடிச்சாரு. கமாமரேட் அப்படின்னா என்னன்னா நினைவு கூர்ந்தது. இந்த விக்டரியை வந்து அவர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொனார்க்ல வந்து ஒரு சூர்யா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் வந்து பில்ட் பண்ணாரு. இப்ப அந்த டெம்பிள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒடிசால வந்து இருக்கு. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாச்சு டிபிக்டிங் நரசிம்மதேவா ஒன் சீட்டட் ஆன் ஹிஸ் த்ரோன் சரௌண்டட் பை அட்டண்டன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா நரசிம்மதேவா ஒன் அப்படிங்கிறவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவளை சுத்தி நிறைய ஹெல்பர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர்ஸ் தான். We mentioned earlier, Alauddin pushed to the south, attracted by its renowned wealth. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அலாவுதீன் வந்து சவுத்ல வந்து அட்டாக் பண்ண போயிட்டே இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா அங்க இருக்கிற வெல்த், அங்க இருக்கிற நிறைய செல்வத்தை வந்து அவங்க எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லியிருந்தோம். அட் த டைம் த ஹொய்சாலாஸ் ரூல்டு பார்ட்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா. அந்த டைம்ல யாரு வந்து சதர்ன் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஹொய்சாலா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசன்ட் டே கர்நாடகா. இப்ப அந்த ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. And fended off several attacks from the Delhi Sultanate. அது மட்டும் இல்லாம நிறைய டெல்லி சுல்தானேட்ல இருந்து அவங்க கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டே இருந்தாலுமே, அவங்க கிட்ட வந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாலுமே அவங்க எல்லாருமே ஃபெண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா தற்காத்துக்கிறது. டெல்லி சுல்தானேட்ல இருந்து அவங்கள வந்து அவங்களே பாதுகாத்துக்கிட்டாங்க. சவுத்ல வந்து டெல்லி சுல்தானேட்ல இருந்து பாதுகாத்துக்கிட்ட ஒரே ஒரு கிங்டம் என்ன அப்படின்னா இந்த ஹொய்சாலா கிங்டம் வந்து சொல்லலாம். However, weakened by these attacks and internal conflict, the Hoysala kingdom declined and in the mid-14th century was absorbed into the Vijayanagara Empire further south. See below. சவுத்ல வந்து இண்டிபெண்டா ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு கிங்டம் நம்ம இந்த ஹொய்சாலான்னு தான் சொன்னோம். ஆனா mid-14th centuryல இந்த ஹொய்சாலா அப்படிங்கிறது வந்து டிக்ளைன் ஆச்சு. எதனால டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் இவங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க வீக்காவும் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்னல் அந்த ஹொய்சாலா ரூலர்ஸ்குள்ளேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருந்ததுனால அவங்க வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே யாரோட எம்பையருக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா விஜயநகர எம்பையருக்கு கீழே வந்து போயிருச்சு. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா the Hoysala build magnificent temples, for instance those of Bilur, this picture and Helpidu. ஹொய்சாலாஸும் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து இது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பீலூர். Delhi Sultanate also faced rebellions from the emergence of several independent regional sultanates. The Bahmani Sultanate, for instance, rose in the mid-14th century and controlled much of the Deccan forest. Powerful sultanates also emerged in Gujarat, Bengal, and other regions, leading to a complex interplay of alliances and frequent wars. Parts of Rajasthan also remained beyond the reach of the Delhi Sultanate. In the 15th century, it faced stiff resistance from Rana Kumbha, the ruler of Mewar kingdom.
who also successfully repelled invasion from these later sultanates. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய இண்டிபெண்டன்ட் சுல்தானேட் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இண்டிபெண்டன்ட் சுல்தானேட் நிறைய வந்து தோத்து போனதுனாலயும் இந்த டெல்லி சுல்தானேட் வந்து அவங்களுக்கான ரிபெலியன்ஸ் அவங்களுக்கான எதிரிகள் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. வந்து எந்த செஞ்சுரியில ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மிட் 14th செஞ்சுரியில வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 14th செஞ்சுரியில மோஸ்ட் ஆஃப் த டெக்கான வந்து இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் ஒரு பவர்ஃபுல் சுல்தானேட்டா வந்து எமர்ஜ் ஆகி குஜராத், பெங்கால் இன்னும் நிறைய ரீஜன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து நிறைய ஸ்மாலர் சுல்தானேட்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய அவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. மட்டும் இல்லாம டெல்லி சுல்தானேட் கீழே ராஜஸ்தானோட சில ஏரியாஸையும் அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வரவே முடியல. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே நிறைய நிறைய சண்டை நடந்துட்டே இருக்கும்போது 15th செஞ்சுரியில மீவர் கிங்டமோட ஆஃப் த ரூலரான ராணா கும்பா அவங்க வந்து இந்த டெல்லி சுல்தானேட் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தானேட் நிறைய பேர் இந்த ராணா கும்பா கூட வந்து சண்டை போட்டாலுமே அது எல்லாத்தையுமே இவர் வந்து பிரேக் பண்ணாரு. ராணா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ராணா a little often used for ராஜ்புத் கிங்ஸ். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ராஜ்புத் கிங்ஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா வியூ ஆஃப் கும்பல்கர் ஃபோர்ட் இன் ஆரவல்லி ஹில்ஸ். ஆரவல்லி ஹில்ஸ்ல இருக்க கும்பல்கர் ஃபோர்ட்டோட பிக்சர் தான். Kumbhalgarh Fort, figure 2.10, was built by Rana Kumbha in the 15th century in Aravalli Hills and served as a stronghold for the rulers of Mewar, a prominent Rajput kingdom in the central and southern parts of today's Rajasthan. Surrounded by forest and steep slopes, it is famous for its massive 36 kilometers long wall, one of the longest continuous walls in the world. கும்பல்கர் ஃபோர்ட் வந்து எப்ப பில்ட் பண்ணாங்க அப்படின்னா 15th செஞ்சுரியில ஆரவல்லி ஹில்ஸ்ல இந்த ராணா கும்பா அப்படிங்கிறவங்க தான் வந்து பில்ட் பண்ணாங்க. இப்ப இது வந்து எதுக்காக பில்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜ்புத் கிங்டம்ல ஒன் ஆஃப் த கிங்டமான இந்த மீவர் கிங்டமை இன்னுமே ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது இப்ப இருக்கிற எந்த ஏரியால இருக்கு அப்படின்னா ராஜஸ்தானோட சதர்ன் பார்ட்ஸ்ல வந்து இருக்கு. இப்ப இந்த ஃபோர்ட் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபோர்ட்னே சொல்லலாம். இப்ப இந்த ஃபோர்ட் தான் வந்து வேர்ல்ட்ல இருக்கிறதுக்கே லாங்கஸ்ட் கண்டினியூஸ் வால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வால்ஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் லாங்ல இருக்கும் அப்படின்னா 36 கிலோமீட்டர் லாங்ல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபோர்ட் வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அண்ட் ஃபாரஸ்டால வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். Next, the Vijayanagara Empire. While the Delhi Sultanate grew politically more unstable, a new center of power emerged in the south. In the 14th century, two brothers, Harihara and Bukka, who had initially served as governors under Muhammad bin Tughlaq, eventually rejected Delhi's authority and established an independent kingdom that became a significant force in southern India and grew into a Vijayanagara Empire. இந்த டெல்லி சுல்தானேட் வந்து பொலிட்டிக்கலா அன்ஸ்டேபிளா இருக்கும்போது 14th செஞ்சுரியில இந்த சவுத் சைட்ல நியூ பவர் வந்து எமர்ஜ் ஆச்சு. யாரால இந்த பவர் வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா தான் வந்து இதை வந்து எமர்ஜ் பண்ணாங்க, இதை வந்து உருவாக்குனாங்க. இந்த ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவங்களோட ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், அவங்களோட ஒன் ஆஃப் த கவர்னர்ஸா வந்து இருந்தாங்க. இவங்க வந்து இந்த டெல்லியோட அத்தாரிட்டி ஃபுல்லாவே ரிஜெக்ட் பண்ணிட்டு சவுத் சைட்ல ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்டம் வந்து உருவாக்குனாங்க. என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விஜயநகரா எம்பையர்னு சொல்லுவோம். விஜயநகரா எம்பையரை எமர்ஜ் பண்ணது உருவாக்குனது யாரு அப்படின்னா இந்த ஹரிஹரா அண்ட் புக்கான்னு சொல்லுவோம். இந்த பிக்சர் என்ன அப்படின்னா a section of the ruins of Vijayanagara city, present day Hampi. A large building is the Virubaksa temple. இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா விஜயநகரா சிட்டியோட ஒன் ஆஃப் த ரூயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இடிஞ்சு இருக்கும்ல, அதை தான் நம்ம ரூயின்ஸ் சொல்லுவோம். இது விஜயநகரா சிட்டியோட ஒன் ஆஃப் த ரூயின்ஸ் தான். பிக்சர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லார்ஜ் பில்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம விருபாக்சா டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவிலும் இருக்கு. According to the popular folklore, Harihara and Bukka witnessed a remarkable sight at Hampi in present day Karnataka. A hare turning around and chasing a pack of hounds, symbolizing unexpected strength and courage. Where they recounted this incident to their guru Vidyaranya. He interpreted it as a symbol of resilience and bravery and advised them to establish their capital at that spot. புக்கா அப்படிங்கிறவங்க வந்து ஹம்பில வந்து ஒரு ஃபோக்லோர் ஒரு நாட்டுப்புற கதையை வந்து கேக்குறாங்க. அந்த கதை வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கதையை வந்து இவங்களோட குருவான அரண்யா அப்படிங்கிறவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படி என்ன ஸ்டோரி அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா ஹவுன்ஸ் அப்படின்னா என்னன்னா வேட்டை நாய், ஹேர் அப்படின்னா முயல்.
ஒரு முயல் வந்து வேட்டை நாயோட கூட்டம் பேக் ஆஃப் ஹார்ன்ஸ் அப்படின்னா வேட்டை நாயோட கூட்டத்தையே வந்து துரத்துச்சான். இது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். ஒருத்தங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாம இருக்கும். எப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ஸ்டோரியை வந்து அவங்களோட குருவான வித்யாரண்யா கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த வித்யாரண்யா இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெசிலியன்ஸ் அண்ட் பிரேவரின்னு சொல்றாங்க. மீன் பண்ணும் அப்படின்னா மீன் தன்மை அண்ட் பிரேவரி அவங்களோட ஸ்ட்ரென்த் துணிச்சல வந்து இதை வந்து மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோரி தான் வந்து இவங்க விஜயநகர எம்பையரை வந்து எமர்ஜ் பண்றதுக்கு தூண்டுகோலா இருந்தது. அதனாலதான் இவங்க விஜயநகர எம்பையரோட கேபிட்டலா ஹம்பி அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணாங்க. அதுவும் யாரு சொன்னாங்க அப்படின்னா இந்திய வித்யாரண்யா அவங்களோட குருவோட அட்வைஸ் மூலமா தான் இவங்க வந்து அவங்களோட கேபிட்டலா ஹம்பி வந்து சூஸ் பண்ணாங்க. To the north of Vijayanagara Empire, the Bahmani Sultanate was a major rival. It eventually fragmented into 5 independent states called the Deccan Sultanates: Bijapur, Golconda, Berar, Ahmednagar, and Bidar. Each ruled by former governors or Karathas who declared autonomy. The Vijayanagara rulers battled with the first two as well as with the கஜபதி ரூலர்ஸ் ஆஃப் ஒடிசா இன் த ஈஸ்ட். விஜயநகர எம்பையரோட நார்த் சைட்ல வந்து பாமினி சுல்தானேட் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க விஜயநகர எம்பையரை உள்ள விடவே இல்லை. ஆனா இந்த பாமினி எம்பையர் வந்து டெக்கான் சுல்தானேட்டா வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. டெக்கான் சுல்தானேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, பீரார், அஹமத் நகர், பீடார் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சதுதான் நம்ம டெக்கான் சுல்தானேட்னு சொல்லுவோம். பிரிஞ்சு வந்த ஏரியா எல்லாமே யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மர் ஆறு கவர்னர் ஆறு கரார்தார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஜயநகர எம்பையர் வந்து ஃபர்ஸ்ட் டூ ரூலரான அண்ட் கோல்கொண்டா கூட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டைம்ல ஈஸ்ட்ல ஒடிசால இருந்து கஜபதி ரூலர்ஸ் கிட்டையும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மேப்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கஜபதி கிங்டம், பாமினி சுல்தானேட், விஜயநகர எம்பையர் அண்டர் கிருஷ்ணதேவராயா. இப்ப இந்த மேப்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு கிங்டமும் எந்தெந்த ஏரியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் மேப் தான், நோட் பண்ணிக்கங்க. Next, Krishnadevaraya. In the 16th century, the Vijayanagara Empire reached its peak under its celebrated ruler Krishnadevaraya, who expanded and secured the empire's dominance over the Deccan. Under his rule, the empire achieved both military power and cultural renaissance. He patronized poets and scholars in Sanskrit, Telugu, and Kannada. He himself composed an epic poem in Telugu, Amukta Malyuta, on the story of Tamil poet Andal. One section of the work is Rajaniti, Royal Policy, where he expounded his ideas of good governance. Krishnadevaraya provided grants to many temples, including Tirupati in Andhra Pradesh and Vitala temple in his own capital Vijayanagara, which displaced many grand temples, பேலசஸ் அண்ட் அதர் பில்டிங்ஸ். கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா விஜயநகர எம்பையரோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரூலர்னே சொல்லலாம். இவங்க எந்த டைம்ல வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 16th செஞ்சுரி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இவரோட எம்பையர் வந்து இந்த டெக்கான் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா அந்த 5 சுல்தானேட் எல்லாருமே வந்து டாமினேட் பண்ணி அவங்களுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம இவரோட பீரியட்ல நிறைய மிலிட்டரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி நிறைய கல்ச்சுரல் சென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி, நிறைய அழிஞ்சு போன கல்ச்சரல் எல்லாமே இவரோட பீரியட்ல வந்து அப்படியே திரும்ப வந்து வந்தது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடால வந்து ஃபேமஸ் ஆன போயட் அண்ட் ஸ்காலர்ஸ் வந்து நிறைய என்கரேஜும் பண்ணாரு. மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணதேவராயா வந்து தமிழ் கடவுளான ஆண்டாள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அமுக்த மாலியுதா அப்படிங்கிற நேம்ல ஒரு எபிக் போம் வந்து தெலுங்குல வந்து எழுதினாரு. இதுல ஒன் ஆஃப் த செக்ஷன் என்ன அப்படின்னா ராஜநீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜநீதி அப்படின்னா என்ன அப்படின்னா ராயல் பாலிசி, அரச கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜநீதி அப்படிங்கிற டாபிக்ல வந்து இவர் வந்து எப்படி எல்லாம் வந்து கவர்ன்ஸ் பண்ணாரு, ஒரு குட் கவர்மெண்டா இருந்தது அப்படின்னா அது எப்படி எல்லாம் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கறத பத்தி எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணதேவராயா வந்து நிறைய டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆந்திர பிரதேசல இருக்க திருப்பதி வந்து இந்த கிருஷ்ணதேவராயா வந்து பில்ட் பண்ணதுதான். விஜயநகர எம்பையரோட கேபிட்டலான விஜயநகராலையும் விட்டாலா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு.
இது மட்டும் கிடையாது. இன்னும் நெறைய டெம்பிள்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு. நெறைய பேலஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு. இன்னும் நெறைய பில்டிங்ஸ் வந்து இந்த கிருஷ்ணதேவராயா வந்து பில்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பிக்சர் வந்து என்ன அப்டின்னா, த மகா மண்டபா கிரேட் ஹால் ஆஃப் த விட்டாலா டெம்பிள். Note grandeur and intricacy of architecture. In particular, the finely sculptured monolithic pillars. When struck, their small columns give out different musical notes. Hence their name, musical pillars. இந்த பிக்சர் என்ன அப்படின்னா விட்டாலா டெம்பிள்ல இருக்க ஒரு மகா மண்டபம் தான் சொல்லுவாங்க. இந்த மகா மண்டபம் வந்து கிராண்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரம்மாண்டம், ரொம்ப பிரம்மாண்டத்தையும் இருக்கும். அதே மாதிரி ஆர்கிடெக்சர்ல வந்து எவ்வளவு ஃபைன், எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து நிறைய மோனோலித்திக் பில்லர்ஸ் வந்து இருக்கும். மோனோலித்திக் பில்லர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே கல்லால செஞ்ச பில்லர்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கும். இதுல இருக்க ஒரு பில்லரையும் வந்து நம்ம தட்டணும் அப்படின்னா அந்த ஒரு பில்லரும் ஒரு மியூசிக்கல் நோட்ஸ் வந்து சொல்லுவோம். அதனாலதான் இதை நம்ம மியூசிக்கல் பில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஃபாரின் டிராவலர்ஸ் விசிட்டட் விஜயநகரா ஃபார் ட்ரேட். Portuguese travelers in particular were very well treated as they came to see horses and the kings did not want them to go and sell those precious horses to enemy kingdoms. பீரியட்ல நிறைய ட்ரேட் பண்றதுக்காக நிறைய ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து வந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த டிராவலர்ஸ் யாரு அப்படின்னா போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ். பர்டிகுலரா இது எதை செல் பண்றதுக்காக வந்தாங்க அப்படின்னா நிறைய ஹார்ஸ் வந்து செல் பண்ணதுக்காக வந்தாங்க. அந்த ஹார்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால இந்த கிங் வந்து இந்த ஹார்ஸ் எல்லாமே நம்மளோட எனிமி கிங்டம்க்கு எதுவுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஃபாரின் டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து இவங்க ரொம்ப அன்பா ரொம்ப கைண்டா வந்து நடத்தினாங்க. One of them, Domingo Bias, left a long and detailed record of his stay in Vijayanagara capital and excerpt. This city seemed to me as large as Rome and very beautiful to the sight. There are many groves of trees within it. In the gardens of the house, in many bodies of water which flow into the midst of it. And eight places there are lakes. The people in this city are countless in number. This is the best provided city in the world. The street and markets and full of laden oxen. You could find in great abundance everything that you wanted. இப்ப விஜயநகர எம்பையர்ல வந்து நிறைய ட்ரேடிங்காக ஃபாரின் டிராவலர்ஸ் எல்லாருமே வந்தாங்கன்னு சொன்னோம்ல. அதுல ஒன் ஆஃப் த டிராவலர்ஸ் யாரு அப்படின்னா இந்த டோமிங்கோ பயஸ். இந்த டோமிங்கோ பயஸ் வந்து அவர் வந்து அவரோட டைரியில வந்து ஒரு நோட் வந்து இந்த விஜயநகர எம்பையரை பத்தி எழுதியிருக்கிறாரு. இந்த விஜயநகர எம்பையரை பத்தி என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா இந்த விஜயநகர எம்பையர் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா ரோம் எவ்வளவு பெருசா இருக்கோ அதே மாதிரி பெருசா இருக்கும். பாக்குறதுக்கு இது ரொம்ப அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாம இதை சுத்தி நிறைய குரூப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய மரத்தோப்புகள் வந்து இருந்தது. நிறைய வீட்டுலயுமே வந்து நிறைய தோட்டம் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்பையரோட கான்டெக்ட்ஸ் இந்த எம்பையரோட சென்டர்ல வந்து வாட்டர் ரிவரும் வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. இந்த எம்பையர்ல இருக்கிற பீப்புள் வந்து கவுண்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. இவங்களை வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த வேர்ட்ல இருக்கிறதுலயே வெல் ப்ரொவைட் பெஸ்ட் ப்ரொவைடட் சிட்டி. ப்ரொவைடட் அப்படின்னா எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு சிட்டி அப்படின்னா அதை நான் இந்த விஜயநகர சிட்டியை தான் சொல்லுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதுல இருக்கிற நிறைய ஸ்ட்ரீட் மார்க்கெட் இது எல்லாமே வந்து லேடன் ஆஃப் ஆக்சஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா சுமை ஏற்றப்பட்ட எருதுகள். நிறைய மாடு அல்லது எருமை இது எல்லாத்துலயுமே வந்து அவங்க வெயிட் எல்லாத்தையுமே வந்து கேரி பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த விஜயநகர எம்பையர்ல பார்க்கலாம் அப்படின்னு யாரு சொன்னா இந்த டாமிங்கோ பயஸ் அப்படிங்கிறவங்க வந்து சொன்னாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா a panel from Vitala temple. Vitala temple இருக்கிற one of the panel. After winning many wars against his neighbors, Krishnadevaraya died of illness 1529. In 1565, the Deccan Sultanates formed a coalition and defeated the Vijayanagara forces led by Ramaraya, Krishnadevaraya's son-in-law, at the Battle of Talikota. The city was sacked over several months. House, shop, buildings, palaces, and most of its temples were destroyed, and much of its civilian population was sacked. It was left in ruins. After this, the empire got fragmented into smaller regions ruled by Nayakas.
who were former military governors. The empire came to an end in the mid 17th century. இப்போ இந்த விஜயநகர எம்பையர் வந்து எப்ப டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா மிட் 17th செஞ்சுரியில வந்து டிக்ளைன் ஆச்சு. எதனால டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா அவங்களோட நெய்பர் கிங்டம்ஸோட நிறைய சண்டை போட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயா வந்து நோய் வந்து 1529ல வந்து இறந்து போயிட்டாரு. 1565 வந்து இந்த டெக்கான் சுல்தானேட் 5 சுல்தானேட்ஸ் வந்து இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த சுல்தானேட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கொலைசன் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டணி. அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எம்பையர் கிட்ட வந்து சண்டை போட வந்தாங்க. தேவராயாக்கு அப்புறம் வந்து யாரு வந்து இந்த விஜயநகர எம்பையர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோட சன்னின்லா அவங்களோட மருமகன் ராமராயா அப்படிங்கிறவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமராயா அண்ட் டெக்கான் சுல்தானேட் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டாலிகோட்டா பேட்டில் வந்து நடந்தது. அந்த டாலிகோட்டா பேட்டிலுக்கு அப்புறம் சாக்டு அப்படின்னா என்னன்னா நீக்கிறது அல்லது அழிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பேட்டிலுக்கு அப்புறம் செவரல் மந்த் வந்து அங்க இருக்கிற பில்டிங்ஸ், ஹவுஸ், ஷாப், பேலஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சாக்டு டிக்ளைன் பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த நிறைய சிவிலியன் பீப்புள வந்து மாஸ் சாக்கர்ட் அப்படின்னா படுகொலை. சிவிலியன் பீப்புள் எல்லாருமே வந்து இவங்க கொலையும் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த எம்பையர் எல்லாமே வந்து நிறைய பிராக்மெண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய ஸ்மாலர் கிங்டமா நிறைய ஸ்பிளிட் ஆக துண்டு துண்டா வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதை யாரு ரூல் பண்ணாங்க அப்படின்னா நிறைய நாயக்காஸ் வந்து ரூல் பண்ணாங்க. நாயக்காஸ் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த விஜயநகர எம்பையர்ல இருந்த ஃபார்மர்ஸ் 6 மிலிட்டரி கவர்னர்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மொபைல்ஸ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.